தங்கச்சியை நான் லவ் பண்ணேன். எனக்கு அறிவு இருக்கா, திறமை இருக்கா, உங்க தங்கச்சியை நல்லா பாத்துப்பேனா நான் கேட்டீங்க? செட்டில் ஆயிட்டுனா தானே பாத்தீங்க? செட்டில் ஆனாதான் காதல் கல்யாணம். 20 வயசுல யாருக்கும் கல்யாணம் நடக்காது சார். ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் தான். கூட்டிட்டு வாக்கிங் தான் போக முடியும், வாழ்க்கை நடத்த முடியாது. அன்னைக்கு என்ன சார் சொன்னீங்க? உங்க தங்கச்சி ஒரு நாள் சாப்பிட நான் 1 மாசம் சம்பாதிக்கணுமா? இன்னைக்கு நான் 1 நாள் சம்பாதிச்சா உங்க தங்கச்சி 1 மாசம் சாப்பிடலாம். நானும் உங்களை மாதிரி ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளா வந்து உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட உங்களை மாதிரி அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இல்ல சார். என்கிட்ட இருந்த ஒரே சொத்து என் காதல் மட்டும்தான். காதல் அடமானம் வச்சேன், பணம் வாங்க. அந்த பணத்தை வச்சு நிறைய சம்பாதிச்சிருக்கேன் சார். இந்தாங்க சார் உங்க பணம். என் காதல திருப்பி கொடுங்க. நான் பணம் வாங்கின வழி வேணா தப்பா இருக்கலாம் சார். நான் சம்பாதிச்சதெல்லாம் சரியான வழிதான். பிரியாவுக்காக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன் சார். அந்த வீடு கட்டி முடிச்ச உடனே உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி பிரியாவை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க தங்கச்சி நான் நல்லபடியா வாழ வைப்பேன் சார். எனக்கு பிரியா சம்மதத்தை விட உங்க சம்மதம் தான் முக்கியம். உங்க தங்கச்சியை நான் லவ் பண்ணேன்.